see the magic. Length of the forearm. How to measure the length? அதாவது length of forearm வந்து எப்படி measure பண்ணலாம் பத்தி இங்க வந்து options கொடுத்திருக்காங்க magicல. So length of the forearm is measured using cubit. ஓகேவா? length of the forearm எப்படி measure பண்ணலாம்? cubitல measure பண்ணலாம். ஓகேங்களா? Next, SI unit of length. Length உடைய SI unit என்னது? Already we discussed about 3 SI units. What are 3? Length, mass and time. SI unit of length is what? Meter. Okay va? SI unit of length is meter. Then nano. Nano அப்படினு என்னன்னு பாத்தீங்கன்னா 10 power minus 9. Okay va? Nano is which is nothing but 10 power minus 9. இது எப்படி எழுதலாம் அப்படினு பார்த்தா 1 divided by 1 divided by 9 zeros add பண்ணு 1 கூட 9 zeros add பண்ணா அதான் வந்து என்னது நானோ. இப்போ இத நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். 1 divided by இங்க வந்து எத்தனை zeros இருக்கு? 9 zeros இருக்கா? அப்போ 10 power 9 ன்னு எழுதலாமா? 10 power 9 எழுதலாமா? இப்போ இந்த 10 power 9 அப்படியே நான் மேல கொண்டு போறேன்னு வெச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல இருக்கு நான் நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 10 power அது 1 into 10 power minus 9 ன்னு வரும். ஓகேவா? 1 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா என்னதான் வரும்? சேம் நம்பர் தான் வரும். அதான் நான் எழுதி இருக்கேன். 10 power minus 9 நானோ அப்படினா என்னன்னு பார்த்தா 10 power minus 9 அத நாம என்ன சொல்லுவோம்? நானோ அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் what is the SI unit of time? டைம் ஓட SI unit என்னது? செகண்ட். SI unit of time is second. அதே மாதிரி கிலோ. ஓகேவா? இப்போ எப்படி 10 power minus 9 நானோன்னு சொன்னா அதே மாதிரி 10 power 3 10 power 3 னா என்ன சொல்லுவேன்? கிலோ அப்படினு சொல்லுவேன். ஓகேங்களா? this is a இதான் வந்து மேட்ச். ஓகேவா? length of the forearm is measured using cubit. ஓகேவா? SI unit of length is meter. நானோ எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி நானோ ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படினு பார்த்தீங்கன்னா 10 power minus 9 ன்னு நானோவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? SI unit of time is second. கிலோ நம்ம எப்படி மேத்தமேட்டிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 10 power 3. Now we are going to see arrange the following in the increasing order. ஓகேவா? இப்போ வந்து இந்த 1 meter 1 centimeter 1 kilometer and 1 millimeter கொடுத்துட்டாங்க. this is a question. ஓகேவா? இது வந்து எப்படி எழுத சொன்னாங்கன்னா increasing orderல எழுத சொல்றாங்க. increasing orderனா ascending order னு சொல்லுவோமா? smallest number அதுக்கு அப்புறம் highest அப்படினு எழுதிட்டு போவோமா? அதேதான் இங்க என்ன சொல்றாங்க? increasing order னு ஒரு நியூவான ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. increasing order means which is nothing but ascending order. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா இல்ல எது வந்து இருக்குல நம்ம ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படினு பார்க்கலாமா? எது ஸ்மாலஸ்ட்? மீட்டரா, சென்டிமீட்டரா, கிலோமீட்டரா, மில்லிமீட்டரா? மில்லிமீட்டர் இஸ் a lowest unit. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 மில்லிமீட்டர் அப்படினு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ 1 மில்லிமீட்டர் எழுதியாச்சு. அடுத்த highest unit increasing order இப்போ lowest unit எழுதிட்டோம். இப்போ lowest unit விட அதிகமான next highest unit எதுன்னு பார்க்கலாமா? எது மீட்டரோட மில்லிமீட்டர் கம்பேர் பண்ணும்போது next highest unit is சென்டிமீட்டர். ஓகேவா? next highest unit is சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர். ஓகேவா? next highest unit எதுன்னு பாத்தீங்கன்னா மீட்டர். ஓகேவா? அப்போ மீட்டரை விட next highest unit கிலோமீட்டர். அப்போ this is a correct sequence. ஓகேவா? இதான் வந்து correct sequence. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் இன் 1 or 2 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அந்த क्वेश्चनக்கு ஆப்டான ஆன்சர் நம்ம பண்ணனும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் what is the full form of SI system? SI system உடைய full form என்னன்னு கேக்குறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஓகேவா? SI system உடைய full form பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஆனா நம்ம இங்க SI கொடுத்திருக்கீங்க. இங்க ஏன் நீங்க இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் I இருக்கு ஏன் S எழுதிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த டவுட் வேணாம். பிகாஸ் இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து I ஓட எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் X ஓட எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? I is an international, S வந்து சிஸ்டம். ஓகேவா? இன்டர்நேஷனல் சிஸ்டம் நீங்க மாத்தி எழுதிருக்காங்களே தப்பு அப்படினா you don't think that. okay அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. SI is international system. ஓகேவா? SI உடைய full form வந்து பாத்தீங்கன்னா international system. ஓகேவா? next
one instrument used for measuring mass measure பண்றதுக்கு ஒரு ஆளுடைய மாஸ் மெஷர் பண்றதுக்கு நம்ம அங்க என்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படினு கேக்குறாங்க. one is an electronic balance யூஸ் பண்ணுவோம் and another is beam balance, another is electronic balance. ஒண்ணு நீங்க beam balance என்ன தராசுன்னு சொல்லுவாங்களா அதை யூஸ் பண்ணலாம், இல்ல எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அங்க என்ன கிடைக்கும், ரொம்ப அக்யூரசியான ஆன்சர் அந்த ஆப்ஜெக்ட்டுடைய மெஷர்மென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் find the odd one out. third one வந்து கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஆட் ஒன், அதாவது இதுல ஏதோ ஒரு வேர்ட் வந்து மற்ற வேர்ட் கூட என்ன பண்ணல, மிங்கிள் ஆகாம இருக்கு. ஓகேவா? அத வந்து என்ன அப்படின்னு அது என்ன வேர்ட்னு கண்டுபிடிக்கணும். கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் நானோமீட்டர். ஓகேவா? இங்க பாருங்க, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இது எல்லாம் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? மில்லிமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சென்டிமீட்டர், கிலோமீட்டர் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? லெந்த் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோமா? இது எல்லாமே லெந்த் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆனா கிலோகிராம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? மாஸ மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோமா? கிலோகிராம் வந்து எதை யூஸ் பண்றதுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர்லாம் லெந்த் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோமா? அப்ப இது எது ஆட் ஒன்? கிலோகிராம் இஸ் odd one. ஓகேவா? இது third question can answer. fourth வந்து பாத்தீங்கன்னா what is the SI unit of mass? fourth வந்து SI unit of mass. mass ஓட SI unit என்னது? நம்ம கிலோகிராம் or kg. ஓகேவா? SI unit of mass is kilogram or kg. ஓகேவா? next fifth last question, what are the two parts present in the measurement? இப்போ மெஷர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து distance between school and your village னு வெச்சுக்கோங்க. இதுதான், அதாவது உங்க வீட்டுக்கு நம்ம ஸ்கூலுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 1 கிலோமீட்டர் நான் டூ பார்ட்ஸா பிரிக்கிறேன். ஓகேவா? this is a unit, அதாவது மெஷரிங் யூனிட். ஓகேவா? this is a measuring unit. இந்த இது இருக்கா, 1 இருக்கா, 1 is a number part and another one is a measuring unit part. அப்போ ஒரு மெஷர்மென்ட்ன்றது எத்தனை, அத வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து நார்மலா இப்போ 1 எழுதுறேன்னு வெச்சுக்கோங்க. 1 2 3 ன்னு எழுதலாம். இப்போ நான் 3 ன்னு எழுதுறேன். 3 வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு நம்பர் மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு 3 பென்ஸ் இருக்கலாம், இல்ல 3 சாக்லேட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி தான் இது நம்ம கரெக்ட்டா இத நீங்க வந்து ஒரு லெந்த் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படி நம்ம இத சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன் அப்படினு பார்த்தா இங்க என்ன இல்ல, யூனிட் இல்ல. சோ மெஷர்மென்ட்க்கு என்ன ரொம்ப முக்கியம்? யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ 3, இப்போ நான் 3 மீட்டர் எழுதுறேனா, அப்போ this is a measure. இதாவது ஏதோ லெந்த் நம்ம மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், எழுதி இருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த மெஷர்மென்ட்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்? 2 பார்ட்ஸ் இருக்கணும். one is a number part and another is a unit part. ஓகேவா? கண்டிப்பா ஒரு மெஷர்மென்ட்ல 2 பார்ட்ஸ் இருக்கணும். one is a number part and another one is a unit part. ஓகேவா? இது ரெண்டுமே சேர்ந்தாதான் நாம என்ன சொல்லுவோம், அதாவது ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுடைய மெஷர்மென்ட் அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? this is அவ்வளவுதான். இந்த 5 தான் answer 1 or 2 words. and another one is last and final வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ்ல வந்து ஆன்சர் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு
இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி you have to mark அந்த ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும் ரவுண்ட் பண்ணணும் ஓகேங்களா இங்க பாருங்க இங்க ஏற்கனவே செகண்ட்ன்றது என்ன பண்ணிருக்காங்க மார்க் பண்ணிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி நாங்க பாருங்க டைம்னு ஒரு வேர்ட் நான் மார்க் பண்ணிருக்கலாம் கீழே மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிடுங்க ஆன்சர் வந்து சொல்லிடுவேன் அதாவது क्वेश्चन படிச்சு அதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்லிடுவேன் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் வீட்ல you have to find out the word in this table ஓகேவா இந்த டேபிள்ல அந்த வேர்ட் எங்க இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி you have to circle ஓகேவா now let me see what are the answer ஓகேவா first question வந்து last 8th Roman first question 10 power minus 3 is 1 dash அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க 10 power minus 3 is 1 dash இப்போ மார்னிங் நம்ம என்ன படிச்சோம் 10 power 3 என்னன்னு படிச்சோம் கிலோன்னு படிச்சோமா மேட்ச் தி ஃபாலோயிங்ல 10 power 3 நம்ம என்ன சொல்லுவோம் கிலோன்னு சொல்லுவோம் இதே 10 power minus 3 ல இருந்தா அது வந்து மில்லி ஓகேவா 10 power minus 3 இருந்தா அத நம்ம என்ன சொல்லுவோம் மில்லி அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் டைம் டைம் உடைய SI யூனிட் என்னன்னு கேக்குறாங்க வாட் இஸ் SI யூனிட் ஆஃப் டைம் இது மேட்ச்ல பார்த்தோமா SI யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட் ன்னு பார்த்தோமா ஓகேவா third the cross view of reading measurement leads to அதாவது மார்னிங் நான் சொன்னேன்ல பாருங்க இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அந்த ஆப்ஜெக்ட்ட மெஷர் பண்றதுக்கு நம்ம எப்படி நிக்கணும் you have to stand parallel or நம்ம parallel நிக்கணும் parallel நின்னு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெர்டிகலா நம்ம ஐ சைட் இருக்கணும் ஓகேவா நம்ம ஐ வியூ வந்து எப்படி இருக்கணும் வெர்டிகலா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்களா அப்படி நீங்க வெர்டிகலா நிக்கல அப்படினா அங்க என்ன எரர் அக்கர் ஆகும் அங்க என்ன எரர் அக்கர் ஆகும் leads to parallel x error இங்க பாருங்க cross view இது நீங்க கிராஸா நின்னு ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மெஷர்மென்ட் எடுத்தீங்கன்னா அது என்ன அது வந்து it leads to parallel x errorல போய் முடியும் ஓகேவா அது வந்து கரெக்ட்டான மெஷர்மென்ட் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கரெக்ட்டான மெஷர்மென்ட் நம்மளால எடுக்க முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் fourth வந்து dash is one what the clock reads இப்ப clock இருக்க clock என்ன அது வந்து என்ன ரீட் பண்ணுது அது என்ன நமக்கு ஷோ பண்ணுது clock நமக்கு என்ன ஷோ பண்ணுது it shows time 1 o'clock 2 o'clock டைம் ஷோ பண்ணுதா நமக்கு அப்போ time next dash is the amount of substance present in the object ஒரு ஆப்ஜெக்ட்ல amount of substance வந்து present ஆயிருக்கு அப்படினா it is a definition இது வந்து ஒரு definition அது என்ன definition அப்படி பார்த்தா mass உடைய definition mass என்ன ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு amount of substance வந்து present ஆயிருக்கோ அதான் வந்து அதோட mass ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா dash can be taken to get a final reading of the recording of different students for a single measurement இன்னொரு क्वेश्चन படிக்கிறேன் dash can be taken to get the final reading of the recording of different students for the single measurement அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இப்போ நான் இந்த போர்ட்ல லெந்த் மெஷர் பண்ண சொல்றேன்னு வெச்சுக்கோங்க இப்போ 5 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டூடண்ட் 1 ஸ்டூடண்ட் 2 மூணு பேர் மெஷர் நான் வந்து ஒரு மூணு பேரை கூப்பிட்டு என்ன சொல்றேன் இந்த போர்டே லெந்த் மெஷர் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஒவ்வொருத்தரும் இப்போ ஸ்டூடண்ட் 1 வந்து 14.5 இப்போ வந்து போர்டு லெந்த் வந்து 14.5 மீட்டர் இருக்கு 14 இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பாருங்க ஒரே நான் சேம் போர்டு தான் மூணு பேர்கிட்ட கொடுத்தேன் ஆனா என்ன பண்ணிருக்காங்க டிஃபரண்டா என்ன பண்ணிருக்காங்க மெஷர்மென்ட் வந்து எடுத்துட்டாங்களா சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடண்ட்ஸ் உடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஆவரேஜ் என்ன பண்ணனும் அவங்க எடுத்த
ஓகேவா? இப்போ நான் எத்தனை பேர் ரீடிங் எடுக்க சொல்லியிருக்கேன்? 3 பேர் ரீடிங் எடுக்க சொல்லியிருக்கேனா? அப்போ 3. ஓகேவா? இதே நான் 5 பேர் நான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரீடிங் எடுக்க சொன்னா அப்போ அவங்க 5 பேர் எடுத்த ரீடிங்கையும் ஆட் பண்ணி எல்லாம் டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸா அப்போ இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க? 5 நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. பட் இப்போ நான் இங்க எத்தனை எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன்? 3 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? 3 போட்டுருக்கேன். இப்போ நம்ம இது 3 ஆட் பண்ணலாமா? இந்த 3 நம்பர்ஸ் 14.5 15 7 plus 3 10 10 plus 5 15 4 plus 1 5 5 plus 5 10 10 plus 4 இங்க பாயிண்ட் இருக்கா? அப்ப இங்க பாயிண்ட் வச்சுக்கலாம். 10 plus 4 14 4 1 1 2 3 4 அப்போ 44.5 divide by 3 இப்போ 44.5 3 ஆல் டிவைட் பண்ணலாமா? இப்போ 3 1s are 3 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1 4 4 3s are 12 2 ஓகேவா? இங்க ஒரு பாயிண்ட் இருக்கா? அப்போ இங்க ஒரு என்ன பண்ணுங்க? பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சு இந்த 5 கீழ கொண்டு வாங்க. 5 3 24 3 8s are 24 remaining வந்து 1 திருப்பி ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணி 3 3s are 9 1 திருப்பி இந்த 3 என்ன ஆயிடும்? அப்படியே எக்ஸ்ட்ரா ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ 14.8 8 மீட்டர்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இங்க ஒவ்வொருத்தரும் மீட்டர்ல மெஷர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த போர்டு லெந்த் வந்து 14.5 மீட்டர், இன்னொரு வந்து 15.3 14.7. இந்த மாதிரி ஒரே ஒரு போர்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்டா மெஷர்மென்ட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆவரேஜ் கண்டுபிடிச்சோமா? ஆவரேஜ் கண்டுபிடிச்சோமா இங்க? இப்போ சேம் அதாவது போர்டு சேம் லெந்த்க்கு எத்தனை 3 டிஃபரெண்டான ஆன்சர் கிடைச்சிருக்கா? அப்படி டிஃபரெண்டான ஆன்சர் கிடைச்சா நாம என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கு you have to find out the average. ஓகேவா? அப்போ 6th கான ஆன்சர் average. இப்போ நான் எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோமா? ஓகேவா? next we see about what is a fundamental quantities. நம்மகிட்ட என்னென்ன fundamental quantities we have? We study about 3 fundamental quantities. What are the 3 fundamental quantities? Length, mass, time. These are the 3 fundamental quantities. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம mass பத்தி 5th க்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி 7th க்கு வந்து length, mass and time இது மூணுமே ஆன்சர். ஓகேவா? பர் டைம் ஏற்கனவே ஒரு ஏன்னா இங்க நம்ம பாக்ஸ் மார்க் பண்ணனும்ல, அதனால நான் சொல்றேன். ஏற்கனவே டைமை நான் வந்து மார்க் பண்ணிட்டு இருப்போமா, மாஸையும் மார்க் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இப்போ வந்து 7th வந்து ஆன்சர் வந்து லெந்த். சோ யூ ஹேவ் டு மார்க் தி லெந்த். லெந்த் மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணனும். ஓகேவா? நெக்ஸ்ட் dash shows the distance covered by an automobile. 8th dash shows the distance covered by an automobile. இப்போ ஆட்டோமொபைல்னா என்னது? vehicles, 2 wheeler 4 wheeler லாரிஸ் இதெல்லாமே வெஹிக்கிளா, இதெல்லாமே ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பீடை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு 2 வீலர் பல்சர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்க பார்த்தா 2 சர்க்கிள் இருக்குமா? ஒண்ணுல வந்து நீங்க என்ன ஸ்பீட்ல 75 ஓகேவா? இது வந்து ஸ்பீட், நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் அப்படின்னு காட்டுமா? அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் இருக்குமா? அந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இப்போ நீங்க பைக்ல வந்து வீட்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் வரீங்க, திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போறீங்கன்னா அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க கவர் பண்ணிருக்கீங்கன்னு யார் காட்டுவாங்க? ஓடோமீட்டர். ஓகேவா? இது வந்து ஸ்பீட் மெஷர் பண்றதுக்காக ஸ்பீடோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸை மெஷர் பண்றது. ஆட்டோமொபைல்ல டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 8th வந்து ஓடோமீட்டர். Next, tailor uses dash to take the measurement to stitch the cloth. இப்போ வந்து நீங்க யூனிஃபார்ம் ஸ்டிட்ச் பண்றதுக்கு
டெய்லர் கிட்ட போறீங்க, அவங்க உங்களுடைய யூனிஃபார்ம் மெஷர் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க? டேப் யூஸ் மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுவாங்க. மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய லென்த், நம்மளுடைய லெக்கோடைய லென்த் எவ்வளோ, ஹேண்டோடைய லென்த் எவ்வளோ, நம்மளுடைய ஷோல்டருடைய லென்த் எவ்வளோன்னு என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்களா? அப்போ டெய்லர்ஸ் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க? மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின், லிக்விட்ஸ் ஆர் மெஷர்ட் வித் திஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. எந்த பிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு லிக்விட்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம்? Liquids are measured with this physical quantity. எந்த physical quantity வச்சு liquids measure பண்ணுவோம்? வால்யூம். ஓகேவா? வால்யூமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், லிக்விடை வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர்ஸ். ஓகே, நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த டேபிள்ல you have to find out the answer and you have to circle. ஓகேவா? ஸோ 1 மார்க் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஒர்க் நோட் வந்து போட்டுருங்க. ஓகேவா? கிளாஸ் ஒர்க் நோட் போட்டு இப்போ நான் என்னென்ன சொன்னால் அது ஃபுல்லாக என்ன பண்ணணும், நீட்டாக 1 டைம் அப்படியே எழுதிட்டு வந்துடணும். ஓகேவா? அதே மாதிரி ஹோம்ஒர்க்கும் வந்து 1 டைம். ஓகேவா? you have to read all the 1 marks and you have to write 1 time. ஓகேவா? next class we see about the remaining. ஓகேவா? brief answers details வந்து பார்க்கலாம். ஓகேவா? thank you.